ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ வாழைப்பூ வடை எப்படி செய்யறதுதாங்க போட்டிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வாழைப்பூ வடை எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். நான் ஒரு வாழைப்பூ வாங்கிட்டு வந்தேன். ரொம்ப சின்ன சைஸ் தான், ரொம்ப பெருசு கிடையாது. அதில் நாங்கள் அந்த மொத்தத்தையும் பிரிச்சுட்டு அதுக்குள்ளே ஒரு நரம்பு மாதிரி இருக்கும். அந்த நரம்பில் முனையில் பால் மாதிரி இருக்கும். அதை கண்டிப்பாக நீங்கள் எடுத்துடணும். அதுவும் இன்னொரு ஸ்கின் மாதிரி நைஸாக இருக்கும். அது 2மே நீங்கள் அதுலேருந்து எடுக்கணும். எடுத்துகிட்டு செஞ்சிங்கன்னா தான் உங்களுக்கு வயிறு வலி வராமல் இருக்கும். இதை அப்படியே போட்டு செஞ்சோம்னா நமக்கு வயிறு வலி கண்டிப்பாக வரும். அதுக்காக தான் இதெல்லாம் எடுக்கணும். இதை நம்ம செய்யறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். இருந்தாலும் பரவாயில்ல. வாழைப்பூ வடை சாப்பிட்டு தானே ஆகணும். அதனால் உடம்புக்கு நல்லது. அதனால் நீங்கள் இதை க்ளீனாக கொஞ்சம் பொறுமையாக டைம் இருக்கும்போது செய்யுங்க. உட்காந்து பொறுமையாக எடுத்துட்டு அதுக்கப்புறமா செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இதை க்ளீனாக எடுத்துடுங்க. ஒன்றுத்துலையும் பார்த்து பார்த்து எடுக்கணும். விட்டுட்டா அது இல்லாமல் கசப்பு வேறு வந்துடும் அதை போட்டிங்கன்னா. இதுவும் ஒரு காரணம் அதில். இதை நல்லா எடுத்துட்டு இதை என்ன பண்ணுறீங்கன்னா பொடியாக கட் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் தண்ணி வச்சுக்கிட்டு அதில் கொஞ்சம் சால்ட் உப்பு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இதை கட் பண்ணி அதில் போடுங்க. ஏன்னா நீங்கள் அப்படியே கட் பண்ணி வச்சிங்கன்னா அது தொகுறு இல்லையா, அதில் அப்படியே கருத்துரும். அதனால தான். அதுக்கப்புறமா அதில் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. நான் 1 டம்ளர் பருப்பு எடுத்து ஊற வச்சுருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருக்கேன். இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து சோம்பு கொஞ்சம் சேர்த்துட்டு கொஞ்சம் சால்ட்டு அதுக்கேற்ற மாதிரி போட்டுட்டு கொரன்னு அரைச்சிக்கோங்க. வடைக்கு அதான் நல்லாயிருக்கும். அரைச்சிக்கிட்டு நான் ஒரு பவுலில் மாற்றிக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். ஒரு 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். கறிவேப்பிலை கொஞ்சம் தேவையான அளவுக்கு, கொத்தமல்லி கொஞ்சம், அதுக்கப்புறமா வாழைப்பூ கட் பண்ணிவிட்டு பூண்டு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 5 பல் பூண்டு வச்சுருக்கேன். அது நல்லா இடித்து போடணும். மிச்சம் எல்லாமே பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கணும். இதை மட்டும் இடித்து போடணும். பூண்டு மட்டும் எல்லாம் பொடியாக கட் பண்ணி அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இங்கே பாருங்கள், இப்படி நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இதை நல்லா சேர்த்து பிசைஞ்சிட்டு நம்ம ஒரு கடாய் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக ஆயில் விடுங்க. ரொம்ப விடாதீங்க. ஏன்னா ரொம்ப எண்ணெயில் போட்டுட்டிங்கன்னா அந்த எண்ணெய் திரும்பி நம்ம யூஸ் பண்ண முடியாது. அதனால் யூஸ் பண்ணக்கூடாது, உடம்புக்கு கெடுதல். அதனால் நீங்கள் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி தேவையான அளவுக்கு அதுக்கு மட்டும் எண்ணெயை ஊற்றி ஒரு 4 நாள் வடையாக போட்டு எடுங்க. கொஞ்சம் நேரம் பிடிச்சாலும் கொஞ்சம் பொறுமையாக செய்யுங்க. பாருங்கள், நான் ரெடி பண்ணிட்டேன். இப்போ நான் கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிட்டேன். இதுக்கப்புறமா இது காஞ்ச உடனே நம்ம ஒரு 4 நாள் வடையாக போட்டு எடுத்துக்கோங்க. போட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள். இது பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது குறை இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதை நாங்கள் செஞ்சாச்சு. வாழைப்பூ வடை ரெடி. நாங்கள் இப்போ சாப்பிட்டு பார்க்க போகிறோம். சரிங்களா? நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அடுத்த வீடியோ என்ன போடுறதுன்னு நான் பார்த்து. சூடான சுவையான வாழைப்பூ வடை ரெடி. இது நீங்கள் பசங்களுக்கு ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுங்க. இல்லைனாலும் சாப்பாடுக்கு காரக்குழம்புக்கு வச்சு சாப்பிட்லாம். இதை செய்கிற அன்றைக்கி நாங்கள் காரக்குழம்பு தான் வச்சோம். பூசணிக்காய் காரக்குழம்பு, வாழைப்பூ வடை, ஆம்லேட். எங்களுக்கு சூப்பராக இருந்துச்சு. சாப்பிட்டு பார்த்துட்டோம். பாருங்கள், நல்லா பார்க்கவே எப்படி இருக்குது பாருங்கள். சாப்பிடணும் போல் இருக்குது. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நாங்கள் இன்றைக்கி அதை தான் சாப்பிட்டோமே. காரக்குழம்போடு வச்சு சாப்பிட்றப்போ அவ்வளோ நல்லா இருந்துச்சு. சரிங்களா? செய்கிறப்ப டேஸ்ட்டு தான் பார்த்தோம். அதுக்கப்புறமா சாப்பாட்டுக்கே வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டோம். நல்லா இருந்துச்சு. அடுத்த வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். பாய்.